الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما ومخبرا وآخرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسول سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله رب العالمين. புகழ் அனைத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானது. அவனது சலாம் என்ற சாந்தியும் சலாம் என்ற ஈடேற்றமும் நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கையாகவே மாற்றி அமைத்துக் கொண்டு வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சன்மார்க்க சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், மேலும் இந்நல்லதோர் பாக்கியமிக்க மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் அடியார்களே, நாள்தோறும் அல்லாஹ்வை நினைக்கும் இத்திக்ர் மஜ்லிஸ், இறைவனை தினமும் துதிப்போம் என்ற தலைப்பில் நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திக்ர் மஜ்லிஸில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய திக்ர் என்னவென்றால் அல் ஜப்பார். அல் ஜப்பார் என்றால் என்ன அர்த்தம்? அதற்கென்று நாம் பார்த்தால் அடக்கி ஆளக்கூடியவன். அல்லாஹ் தஆலாவுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னா என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்மிலே அல் ஜப்பார், அடக்கி ஆளக்கூடியவன் என்று அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி திருமறை குர்ஆன் ஷரீஃபில் குறிப்பிடுகிறார். அல் ஜப்பார் என்று சொல்லக்கூடிய அடக்கி ஆளக்கூடிய தன்மை என்பது அல்லாஹ் தஆலா தன்னுடைய படைப்பினத்தின் மீது அல்லாஹ் தஆலா செலுத்துகின்றான். நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா வானங்களை படைத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றான் அல்லவா, நாம் வானங்களை தூண்கள் என்று படைத்துள்ளோம், வானங்களை தூண்கள் என்று படைத்துள்ளோம். எப்படி அது இருக்கின்றது? வானங்களை தூண்கள் என்று படைத்துள்ளோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் என்றால் அது எப்படி இருக்கின்றது? நாம் சாதாரண ஒரு வீடை என்று நாம் வந்து பார்த்தால் அதற்கு பேஸ் என்று தேவைப்படுகிறது, அதற்கு பில்லர் என்று தேவைப்படுகிறது. ஒரு மேலே ஒரு தளத்தை போடுவது நமக்கு என்ன தேவைப்படும்? பேஸ் என்ற அந்த பில்லருக்கு தேவைப்படுகிறது என்றால் அல்லாஹ் தஆலா தூண்களே இல்லாத வானத்தை படைத்திருக்கின்றார். அந்த தூண்களே இல்லாத வானம் எப்படி நினைக்கின்றது என்று நாம் பார்த்தால் அல்லாஹ் தஆலா அதனை அடக்கி ஆளுகின்றான். இப்படி அல்லாஹ் தஆலா தன்னுடைய வல்லமையால், அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஆற்றலால், அல்லாஹ் தஆலா அந்த வானங்களையும் பூமியையும் அந்த சராசரங்களையும் அல்லாஹ் தஆலா அடக்கி ஆளுகின்றான். அதனால அல்லாஹ் தஆலா தன்னை திருமறை குர்ஆன் ஷரீஃபில் குறிப்பிடுகிறான், அல் ஜப்பார். அல்லாஹ் யார்? அல்லாஹ் கூறுகிறான், நான் எப்படிப்பட்டவன்? அல் ஜப்பார், நான் அடக்கி ஆளக்கூடியவன். எனவே அல்லாஹ் தஆலாவை நாம் தஸ்பீஹ் செய்வோம். யா ஜப்பாரு யா ஜப்பாரு யா ஜப்பாரு யா ஜப்பார், 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 யா ஜப்பாரு யா ஜப்பாரு யா ஜப்பாரு யா ஜப்பார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா
நம்முடைய இந்த தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடிய நாவை இப்பொழுதே தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி அவனை தஸ்பீஹ் செய்வதிலே அல்லாஹ் தஆலா அடக்குகின்றான். எனவே நாம் அவனை மீண்டும் துதிப்போம். யா ஜப்பாரு யா ஜப்பாரு யா ஜப்பாரு யா ஜப்பார் யா ஜப்பாரு யா ஜப்பாரு யா ஜப்பாரு யா ஜப்பார் யா ஜப்பாரு யா ஜப்பாரு யா ஜப்பாரு யா அல்லாஹ் தஆலா தனது திருமறை குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா தன்னுடைய அஸ்மால் ஹுஸ்னாவை அழகழகாக சொல்லிக் கொண்டு வருகையில் அல்லாஹ் தஆலா அல் ஜப்பார் கருத்து அல்லாஹ் தஆலா கூறுகிறான் அல் முத்தகப்பீர். அல்லாஹ் தஆலா அல் முத்தகப்பீர் பெருமைக்குரியவன் என்று அல்லாஹ் தஆலா தன்னை குறிப்பிடுகிறான். பெருமைக்குரியவன் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? خلقஸ் ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ் தஆலா வானம் பூமியை படைத்தான். ஃபீ சித்தத்தி அய்யாம். அல்லாஹ் 6 நாட்கள் அல்லாஹ் தஆலா வானம் பூமியை படைத்தான். அல்லாஹ் தஆலா வானம் பூமியை வெறும் 6 நாட்கள் அல்லாஹ் தஆலா படைத்தான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வல்லமை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அவருடைய பெருமை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமா, நாம் முன்னோர் அவர்களுடைய சம்பவத்தை பற்றிருப்போம், நமது சம்பவங்களை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதில் நாம் ஒரு அழகிய திரு வரலாறு என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகின்றார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆன் ஷரீஃபிலே சஹாபாக்கள் அதனை விரிவாக அல்லாஹ் தஆலா கூறுகிறார்கள். விரிவாக சஹாபாக்கள் அதை புரிய வைப்பார்கள். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் ஷரீஃபிலே எப்படி சொல்கிறான் என்றால், குர்ஆன் கூறுகிறான், அன ரப்புக்குல் ஆலா. யார்? குர்ஆன் கூறுகிறான், அன ரப்புக்குல் ஆலா. அதனுடைய சம்பவம் எப்படி என்றால், முதலில் ஃபிரௌனை ஒரு சிலையை செய்கின்றான். அந்த சிலையை வணங்குங்கள் என்று அவங்களுடைய பழைய சிலைகளுக்கு நல்லா யாரு ஃபிரௌன் கட்டளை இருக்கிறார். அதே போன்று அந்த மக்களும் செய்கின்றார்கள். காலப்போக்கு திரும்ப அந்த மக்களை அழைத்து அந்த சிலைகளை உடைக்கின்றான். உடைத்து அந்த சிலைகளை உடைத்து ஃபிரௌன் சொல்கின்றான், இந்த சிலையை தான் நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த சிலையை நான் உடைத்திருக்கிறேன். எனவே இதனுடைய சக்தி யாருக்கு உள்ளது? எனக்கு உடையது. எனவே நான் தான் பெறுவேன், நான் தான் உங்களுடைய உயர்ந்த ரப்பு என்று சொல்கின்றான். அதை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் ஷரீஃபில் குறிப்பிடுகின்றான். ஆனா ரப்புல் ஆலா என்றார் குர்ஆன் குறிப்பிடுகிறது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் ஷரீஃபில் குறிப்பிடுகின்றார். அவனுடைய அறிவை எப்படி அல்லாஹ் ஆக்கினான் என்று சொன்னால், சிறிகடல் நடுவில் அல்லாஹ் தஆலா வைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக மண்ணை வாயில் அடக்கப்பட்டு அவன் மரணம் அடைந்தான், அவன் அழிக்கப்பட்டான் என்று சொன்னார். அவனுடைய அந்த பெருமை, தான் பெருமை அடைந்ததன் விளைவு அல்லாஹ் தஆலா அவனை மண்ணுக்குள் அல்லாஹ் தஆலா வைத்து, கடலுக்குள் அல்லாஹ் அவனை வைத்து அவனை அழித்தான் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய வல்லமை எப்படி பெற்றது என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலாவை நாம் துக்கம் செய்வோம். யா முத்தகபீரு யா முத்தகபீரு யா முத்தகபீரு யா முத்தகபீர் யா முத்தகபீரு யா முத்தகபீரு யா முத்தகபீரு யா முத்தகபீர் யா முத்தகபீரு யா முத்தகபீரு யா முத்தகபீரு யா முத்தகபீர் யா முத்தகபீரு யா முத்தகபீர் Ya Mutakabbiru 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 ya Mutakabbiru. அது மட்டுமா? அல்லாஹ் தஆலா சொல்றார், அல்லாஹ் தஆலா ஃபிரௌனை மட்டுமா அழித்தார்?
இதற்கு முன் வாழ்ந்து கொண்டிருந்த சமுதாயத்தை அல்லாஹ் தஆலாவை அவர்கள் இழிவுபடுத்தின் காரணமாக, தன் தற்பெருமை அடைந்ததன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்களை மட்டும் யாரு ஃபிரௌனை மட்டும் அல்லாஹ் தஆலா தண்ணிக்குள்ள வச்சு அடிக்கல. நம்ம எடுத்து பார்த்தா அல்லாஹ் தஆலா ஒரு கொசு வைத்து அல்லாஹ் தஆலா தன்னுடைய அந்த எதிரி அல்லாஹ் தஆலா அழித்தான் என்று சொன்னால் அவனுடைய வல்லமை நாம் சிந்தித்து பார்க்கிறோம்.